ஆக்சுவலாக எனக்கு இவரை வந்து நான் படித்து என்ன ஸ்டாண்டர்ட் படித்தனோ இவரும் அதே மாதிரி அதே படிப்பு படித்து ஒரு இடங்களையும் தாண்டி வந்திருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தினால் மேடையில் இன்னைக்கு உலக நாடுகள் எங்கும் சுற்றி கொண்டிருக்கும் இளம் வயது சாதனையாளர் அப்படின்னு இவரை வந்து சொல்லலாம். ஊடகங்களில் முன்னாடி தள்ளுறதுக்கு யாராவது வேணுமா? இல்லை, திறமை இருந்தால் யார் வேணாலும் முன்னாடி வரலாம். மதுரையிலிருந்தும் வரலாம். மதுரை நகரத்திலிருந்து வந்து மதுரைக்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மதிப்பிற்குரிய மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் தான். அசத்த போவது யாரு 2006 ஆரம்பிச்சு கலக்க போவது யாரு, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, டாக்டர் பர்வீன் சுல்தானா அவர்கள் நடுவராக இருக்கும்போது அதே மேடையில் பேசி அவர்கள் முன்னாடியே இவர்கிட்ட ஏதோ திறமை இருக்கு, இவர்னால தமிழ் சமூகத்துக்கு ஒரு மாற்றம் இருக்கு இவரோட தமிழ்னால அப்படின்னு சொல்லி பல சிந்தனை கருத்துக்களை இவருடைய வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு சிந்தனை மிக்க ஒரு இளம் பேச்சாளர் மேடைக்கு நம்மளுடைய ஏடிசி குடும்பத்திற்காக வருகிறாங்க. நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலுடன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களை உற்சாகமான கைத்தட்டலுடன் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவரை கௌரவிப்பதற்காக பிரசன்னா சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர் வந்து ஆங்கராக ஒர்க் பண்ணியிருக்காரு, வீடியோ ஜோக்கியாக ஒர்க் பண்ணியிருக்காரு, நகைச்சுவை பேச்சாளராக இருக்காரு, எழுத்தாளராக இருக்காரு, நேம் அண்ட் ஃபேம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராக இருக்காரு. ஸோ டிஜிட்டல் வேர்ல்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தனக்குன்னு ஒரு கம்பெனியை உருவாக்கி மதுரையில் இருக்கக்கூடிய இளம் பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் மதுரை ராமகிருஷ்ணன் இன்று உங்கள் முன் பேச்சாளராக. எண்ணிய முடிதல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும். இப்பெல்லாம் யாராவது சொன்னா கைதட்ட வேணும். நீங்க ஏதோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பேய் படம் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நான் வரும்போதே பிரசன்னா சார்கிட்ட கேட்டேன், சார் நான் எப்போ சார் பேச போறேன்னு. நீங்க போஸ்ட் லஞ்ச் பேசுறீங்க அப்படின்னாரு. சார் அப்போ காலையில் அப்படின்னேன். காலையில் நல்ல பேச்சாளர்கள் வராங்க அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி அழகான ஒரு முறையில் அத்தனை பேரையும் பார்த்து பேசி இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான இந்த தருணத்தில், ஏன்னா நான் வரும்போதே கோயம்புத்தூருக்கு வந்து பேசுகிறோம்னாலே எனக்கு எப்பயுமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம தான் பேச்சாளர்கள், ஆனால் அத்தனை பேரும் பேசுவாங்க. வரும்போதே ஒரு அக்கா சொல்லிட்டாங்க, தம்பி நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் பேசுவீங்கல்ல அப்படின்னாங்க. ஆமாக்கா அப்படின்னேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே பேசுங்களேன். ஏன் அப்படின்னா, ஏன்க்கா அப்படின்னேன். இன்ஸ்டாகிராம்ல அப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம். அவமானப்பட்டதில் எவ்வளவு சந்தோஷம். இதில் இன்னொரு அக்கா ஒருத்தங்க வைப்ரண்ட்டில் இருக்காங்க. வரும்போதே நாங்கள் காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சும்மா நாங்கள் வேஸ்ட் ஷர்ட் அப்படி தானே வருவோம், கேஷுவலாக தானே வருவோம். ஒரு டீ ஷாப்பில் டீ குடிச்சிட்டு இருந்தோம். ஒரு அக்கா அப்படியே வைப்ரண்ட்டாக வந்தாங்க. தம்பி நீங்கள் தானே இன்ஸ்டாகிராமில் பேசி இப்படி வைப்ரண்ட்டாக இருக்காங்க. நான் உங்கள் பேச்சை மட்டும் தான் தம்பி தொடர்ந்து கேட்பேன். அவங்க வீட்டுக்காரர் வந்தார். தம்பி அவள் உன் பேச்சை மட்டும்தான் தம்பி கேட்குறா. இதுல ரெண்டு அர்த்தமும் இருக்கு. அப்படி நல்ல இந்த சிரிச்ச முகங்களை பார்த்து பேசுவதற்காக பொதுவாக என்ன ஆயிடுச்சு, இந்த மேடைக்கு இந்த பக்கம் இருப்பவர்கள் ஏதோ பெரிய அறிவாளிகள் மாதிரியும், மேடைக்கு அந்த பக்கம் இருப்பவர்கள் ஏதோ அறிவுரையை கேட்க வந்தவர்கள் போலையும் ஒரு பிம்பம் உருவாயிருச்சுல்ல. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் நம்ம பேச்சில் கிடையவே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கருத்துனாலே நிறுத்துன்றாங்க. 4 வார்த்தை சேர்ந்து சொன்னா பூமருன்றாங்க. இவன் பூமருப்பான். சார் என் பையன் சார் அவன்கிட்ட கருத்து சொல்ல முடியலங்க, வாழ்க்கையில முன்னேறா, படிச்சாக்க வாழ்க்கையில முன்னேறலாம்டா. கண்ணதாசன் ஐயா சொன்னாரு, இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று, அவ்வழியே தமிழ் செய்தி வந்ததென்று, திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேனமுற தமிழோசை வாழ்க நன்று. நீங்க கைதட்டுறீங்களா? என் பையன் இப்படியே பார்த்தான். படிச்சால் நல்லது, அவ்வளவுதானே. ஏன் இழுக்கிற? சாட்டா முடிப்பா. என் ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்குறான், ஏம்மா ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் யுவர் என்டையர் லைஃப் வித் திஸ் கண்ணதாசன் கை? யாருன்னா கண்ணதாசன் கையா. அது இந்த கூகுளில் சேட் ஜிபிடின்னு பொண்ணு வந்திருக்கு, அதை எடுத்து கேட்குறேன், ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். அதுக்கு அது 4 வழி சொல்லுது, எப்படி மியூட்ல போ. ஆனால் உண்மையிலே எனக்கு இங்கே வந்த உடனே காலையில் எதேச்சியாக வெளியே போகலான்னு ஒரு கடைக்கு போகலான்றதுக்காக கிளம்புனா இங்கே பர்வீன் நம்ம பேசிகிட்டு இருந்தாங்க.
உடனே நான் அதே காஸ்டியூமோடய உள்ள நுழைஞ்சிட்டேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, காலையில் வந்து உட்கார்ந்த உடனே சார் பிரசன்னா சாருக்கு ஒரு பெரிய கைதட்டல் என்னுடைய சார்பாக கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பேச்சாளராக இந்த ஒரு பெரிய அரங்கத்திற்கு வந்து கவிதை போல் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் ஆக்ஷன் டேக்கர் கம்யூனிட்டி, அந்த பேரே அழகு சார். ஏடிசி இந்த கவிதை போல இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் என்னையும் ஒரு வார்த்தையாக இங்க அழைத்தமைக்காகவே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஒரு 1000 பேர் 2000 பேரை கூப்பிட்டு ஒரு பெரிய பக்தி நிகழ்வு நடத்துறாங்கல்ல, ஒரு ஆன்மீக நிகழ்வு நடத்துறாங்கல்ல, பூஜைகள் நடத்துறாங்கல்ல, பஜனைகள் நடத்துறாங்கல்ல, ஒரு இரவு கொண்டாட்டங்கள், சிவராத்திரி மாதிரியான கொண்டாட்டங்கள், ஒரு 2000 பேர் 3000 பேர் சேர்ந்து கடவுளை வணங்குவதால் ஏற்படக்கூடிய பலன் ஒன்று இருக்கும்ல, அந்த பலனை விட ஒரு படி அதிகமான பலன் இந்த அறிவு அரங்கத்தில் ஏற்பட்டிருக்கு. இதை நான் சொல்லல, அவ்வை சொன்னாங்க. அவ்வைட்ட போய் முருகப்பெருமான் கேட்டாரு, பாட்டி இந்த உலகத்திலேயே இனிமை எது பாட்டி, இனிது எது அப்படின்னாரு. அவ்வை சொன்னாங்க, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, தனியா இருக்கிறது. அதனினும் இனிது ஆதியை தொழுதல், கடவுளை கும்பிடுறது. அதனினும் இனிது அறிவினர் சேர்தல், அதனினும் இனிது கனவிலும் நினைவிலும் அவர் சொல் கேட்பதுதானே. இந்த அறிவார்ந்த விஷயங்களை ஒருவர் சொல்லி அதை கேட்கக்கூடிய அழகான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காகவே இந்த ஆக்ஷன் டேக்கன் கம்யூனிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அதை அழகாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அன்புக்குரிய நண்பர் பிரசன்னா அவர்களுக்கும் இந்த ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டல் இந்த நேரத்தில். ஏன் நல்ல விஷயத்தை கேட்கணும்னு நாங்கள் சார், ஒரு பாட்டி இப்படியே கையை ஏதோ ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. பேரம் போனா, பாட்டி என்ன பண்ணுற? ஊசியில் நூல் கோக்குறேன்டான்னுச்சு. ஊசியில் நூல் கோக்குறேன். அவன் நான் ஒன்று 1 மணி நேரம் ஆனாலும் கோர்க்க மாட்டேன் பாட்டின்னு. ஏன்டா? ஊசி கீழே விழுந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நூல் கீழே விழுந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நீ வெறுங்கை ஆட்டிகிட்டு இருக்க பாட்டி. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க ஒரு வார்த்தை, தங்கம், ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தைக்கிறது, மனிதனின் காது வழியே நல்ல நூட்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தைக்கிறதுன்னு அந்த பாட்டி கற்றுக்கு. காலையில் ஜெயந்தி ஸ்ரீ அம்மா பேசும்போது அப்படியே இதயம் வருடிச்சு சார், இதயம் வருடிச்சு. இதை கேட்டிருந்தாலும் இந்த இடத்துல நினைவு கொடுத்தணும்னு. ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதில் ஒரு பாட்டு இருக்கும், தலக்கோதும் இளங்காத்து. சார் சொல்லணும் சார், ஒரு பாட்டு சொல்லி நீங்கள் திரும்ப சொன்னா தான் நீங்கள் முழிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். தலக்கோதும் இளங்காத்து. ஒரு மேடையில் போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம்னே, முன்னாடி இருந்து ஒரு அக்கா திருமதி செல்வம்னுச்சு. அதனால் பாட்டு கேட்டால் திரும்ப சொல்லணும். அது என்ன சார், தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும். இந்த காற்று அப்படி வீசிட்டு போகுது இல்லை, காற்று அடிக்குது இல்லை, இப்படி இந்த போகிற காற்று தலையை மட்டும் கோவிட்டு போவாதான், இந்த காத்தின் மூலமாக ஒரு செய்தி காதுக்குள்ளே நுழைஞ்சிரும். இப்படி காதுக்குள்ளே ஒரு செய்தி நுழையுதில்ல, அது நம்ம ஏதோ ஒரு வகையில் நினைவுபடுத்திட்டு போகும். இப்போ இந்த மேடைக்கு இங்கே இருக்கிறவங்க நம்ம பெருசாக நான் அனுபவசாலிகள் மாதிரியோ ஜெயிச்சிட்டோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் ஜெயித்த காரணத்தினால தான் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இங்கே உட்காந்துருக்கீங்க. இப்போ இந்த மேடை எதுக்கு தெரியுமா? ஒரு நினைவூட்டல். நமக்கு தெரிஞ்ச இளையராஜா பாட்டு இருக்கும், பஸ்ஸில் போவோம், அந்த இளையராஜா பாட்டை கேட்கும்போது நமக்கு யாரோ ஒருத்தங்க நினைவுக்கு வர்றாங்கல்ல, அப்படி வாழ்க்கையில் நமக்குள்ள எல்லாமே இருக்கும். இப்படி ஒரு பேச்சு என்ன தெரியுமா பண்ணும், வாழ்க்கையை நமக்கு நினைவூட்டிட்டு போகும். மறந்து கொண்டே இருப்பது மனிதனினுடைய இயல்பு, அதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது தான் இலக்கியத்தினுடைய அழகு. அதை நினைவுபடுத்திட்டே இருப்போம். இந்த தமிழை 3ஆ பிரிச்சாங்க, இயல் இசை. கரெக்டா? ஒரு மேடையில் போய் கேட்டேன் காலேஜில், தமிழை 3ஆ பிரிச்சாங்களேடா என்னன்னு கேட்டேன். அவன் தமிழரசி, தமிழ் அழகி, தமிழ் செல்வின்னா. தமிழை 3ஆ பிரிச்சாங்கல்ல, இயல் இசை நாடகம். கரெக்டா? இந்த இசையையும் நாடகத்தையும் எடுத்தவங்க பேர் கலைஞர்கள். நாடகம் பண்றவங்களும் இசையை கையில் எடுத்தவங்க பேர் கலைஞர்கள். பேச்சையும் எழுத்தையும் கையில் எடுத்தவர்கள் பேர் அறிஞர்கள். தானும் அறிந்து தான் அறிந்த விஷயத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லி அவர்களையும் அறிய செய்யக்கூடிய காரணத்தினால இந்த பேச்சையும் எழுத்தையும் கையில் எடுத்தவங்க பேர் அறிஞர்கள். அதில் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, இப்படியான ஒரு மேடையில் எனக்கு அழகான ஒரு தலைப்பு கொடுத்தார், மரமாகும் விதைன்னு. சார்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், இந்த ஏடிசி கம்யூனிட்டி போட்ட விதை சார், இன்னைக்கு அது ஒரு மரமாக மாறி நின்றுருக்கு சார் அப்படின்னார். பெரிய கைதட்டல் அதுக்காக தரலாம். விதையை போட்டு இன்றைக்கு இவ்வளோ பெரிய விருட்சமாக வந்திருக்கு சார். அப்போ அதையே தலைப்பாக கொடுத்துருங்க சார்னு. அப்போ அதே மரமாகும் விதைனே. அது ஏன்பா அப்படின்னாங்க, இந்த ஜெய் பீம்லேயே ஒரு பாட்டு வரல, அந்த பாட்டிலேயே அடுத்த வார்த்தை வரும், தலக்கோது இளங்காத்து சேதி கொண்டு வரும்,
மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். அது என்ன சார் மரமாகும் விதை? எல்லா விதையும் மரமாயிடாது. பைபிள்ல ஒரு வாசகம் வரும், நான் விதைகளை தூவுகின்றேன், சில விதைகள் பாறைகளில் விழுகின்றன, அவைகளை பறவைகள் புசித்து செல்கின்றன. சில விதைகள் முட்காட்டில் விழுகின்றன, அவைகளை மரங்கள் நசுக்கி விடுகின்றன. சில விதைகள் தண்ணீரில் விழுகின்றன, அவை நீர்த்து போகின்றன. சில விதைகள் மட்டும்தான் செம்மண்ணில் விழுகின்றன. செம்மண்ணில் விழக்கூடிய விதைகளுக்கு வீரியம் இருந்தால் அந்த விதைகள் விருட்சமாகின்றன. நீங்கள்லாம் ஏடிசி என்கிற இந்த செம்மண்ணில் விழுந்த விதைகள், ஆக்ஷன் டேக்கன் கம்யூனிட்டி என்கிற இந்த செம்மண்ணில் விதைகளாக இறைவனினுடைய ஆசீர்வாதத்தாலையும் முன்னோர்களினுடைய அந்த ஆசீர்வாதத்தாலையும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினாலையும் இந்த செம்மண்ல விழுந்த விதைகள் நீங்க விருட்சம் ஆயிடுவோமா அப்படின்னா, நமக்குள் வீரியம் இருந்து விட்டால் நாம் விருட்சம் ஆயிடுவோம். இந்த வீரியத்தை கொண்டு வந்து விட மாட்டோமா? என்னுடைய நண்பர்களுக்கு அந்த வீரியத்தை கடத்தி விட மாட்டோமா? இந்த நண்பர்களுக்குள் புதைந்திருக்கக்கூடிய அந்த சக்தியை வெளிக்கொண்டு வாட்டோமா என்கிற ஒரு பெரிய ஏக்கம் தான் இந்த நிகழ்வினுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம்னே சொல்லலாம். அந்த வீரியத்தை கொண்டு இன்னைக்கு சார் அவரோட டேக்லைனே அழகு, ஜெயிக்கிறோம். அதை வேற அடிக்கடி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க, ஜெயிக்கிறோம் செமையா வாழ்றோம்ப்பா அப்படின்னு. கரெக்டா? இந்த ஜெயித்தல்னா என்ன, செமையா வாழ்றதுன்னா என்ன? ஒரு கேள்வி வருது இல்ல. சொல்லிடுறோம் ஜெயிக்கிறோம் செமையா வாழ்றோம். ஜெயித்தல்னா என்ன, செமையா வாழ்றோம்னா இன்னைக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட போய் கேளுங்க, சார் எப்படி சார் இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன சொல்லுவோம், ஏதோ இருக்கேங்க, ஓடுதுங்கன்னுவா சில பேர், ஏதோ ஓடுதுங்க. இன்னும் சில பேர் இருக்கா, உங்க புண்ணியத்தில் இருக்கேங்க அப்படின்வா. நமக்கு இருக்கிறதே 4-5 புண்ணியம், அதுல நீ இருந்துட்டேன்னா நான் என்னடா பண்றது இருக்கும்ல. கரெக்டா? இந்த ஆங்கிலத்துல வாழ்க்கையை 3ஆ பிரிச்சாங்க வாழ்தலை. லிவிங், சர்வைவிங், எக்ஸிஸ்டிங். லிவிங் வாழ்தல், சர்வைவிங் பிழைத்தல், எக்ஸிஸ்டிங் இருத்தல். இந்த வாழ்தல் என்ன பண்ணா, மனுஷன் வாழணும், நாய் பிழைக்கும், மரம் இருக்கும். கரெக்டா? இப்ப இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? நாங்க இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தர்கிட்ட போய் எங்கப்பா இருக்கீங்க, வீட்டில் வாழ்றேன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஜெயிலில் இருக்கேன்னு சொல்லுவோம். நான் வேலூர் சிறைச்சாலையில் 25 வருடமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டோம். கரெக்டா? வேலூர் சிறைச்சாலை 25 வருஷமா வாழ்றேங்கன்னு சொல்ல மாட்டோம். ஜெயிலில் வீட்டில் வாழ்றேன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஜெயிலுக்கும் சிறைச்சாலைக்கும் வீட்டுக்கும் என்னப்பா வித்தியாசம்? நாங்க சிறைச்சாலைக்கும் வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசங்க. தாழ்பால். தாழ்பால் உள்ளே இருந்தால் அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தால் அது சிறைச்சாலை. நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொண்டோமேயானால் நாம் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் பிறரால் கட்டுப்படுத்தப்பட்டோமையானால் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம். 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா நான் என்னை எழுப்புவேன்பான்னு ஒருத்தர் எந்திரிக்கிறாங்கல்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்திப்பேன்பான்னு ஒருத்தர் எந்திரிக்கிறாங்கல்ல, யாருமே சொல்லலைனாலும் பரீட்சை எப்ப அம்மா கிட்ட சொல்லுவோம், அம்மா என்னை 5 மணிக்கு எழுப்பிடுமான்னு. அலாரம் வைப்போம், 5 மணிக்கு அலாரம் அடிக்கும், அதை நம்ம திருப்பி அடிப்போம். அம்மா வந்து எழுப்புவாங்க, போமா. கரெக்டா? 7:30 மணிக்கு எந்திரிச்சு அம்மாவை திட்டுவோம், அம்மா உன்னை எத்தனை தடவை சொன்னேன் 5 மணிக்கு எழுப்பிடுமா அப்படின்னு. அப்படி நல்ல பிள்ளை மாதிரியே பேசுவோம். கரெக்டா? அப்ப இந்த தாழ்பால் நம்ம கையில இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தங்க. ஜெயந்தி அம்மா பேசுறப்ப சொன்னாங்கல்ல, நமக்குள்ள இருக்கிறது தானங்க நமக்கு தெரியும், தூங்கும் போது தனியா தானே தூங்கணும். அதனாலதான் நாமுத்துக்குமார் ஒரு கவிதையில் எழுதியிருப்பாரு, எல்லா இடங்களிலிருந்தும் தப்பித்து வந்து கண்ணாடியிடம் மாட்டிக்கொண்டேன்னு. இப்ப இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது பண்ண, அந்த செம்மையா வாழ்றோன்னு ஒரு டேக்லைன் கொடுக்குறோம்ல, இந்த செம்மையா வாழ்றோன்னு என்ன பண்ண, 4 வகையான வாழ்க்கை ஒருத்தருக்கு இருக்குங்க. பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், பிஸ்னஸ் லைஃப், சொசைட்டி லைஃப். பர்சனல் லைஃப் தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தொழில் ரீதியான வாழ்க்கை, சமூக ரீதியான வாழ்க்கை. இது எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கைன்றதுல வரும். அது என்ன சார் பர்சனல் லைஃப், தனி மனித வாழ்க்கை? அது என்ன, நமக்கு நாமே என்னை நானே கட்டுப்படுத்தி கொள்ளுதல். எனக்கு என்ன தெரியும், என்னை நான் இப்போ இந்த ஒரு விளக்கு இருக்கா, விளக்கு இருக்கா, இந்த விளக்கு எரியணும்னா என்ன பண்ணும்? விளக்கு ஏற்றணுமா சார்? வந்த உடனே இந்த விளக்கு எரியணும்னா என்ன வேணும்? என்னென்ன வேணும்? திரி வேணும், விளக்கு வேணுமா? அம்மா
ஜிடி நாயுடு விளக்கேத்த என்ன வேணும்? விளக்கு வேணும் அப்படின்றாங்க. என்ன திரி நெருப்பு, அழகா சொன்னாங்க. என்ன திரி தீ, கரெக்டா? விளக்கேத்த என்ன வேணும்? என்ன திரி தீ, என்ன திரி தீ, என்ன திரி, வேமா சொல்லி பாருங்க. என்ன திரி தீ, என்ன திருத்தி, என்ன திருத்தி, என்னை திருத்தி கொண்டால் நான் விளக்காக ஒளிர முடியும்ன்றத, என்ன திருத்தி, என்னை திருத்தி கொண்டால் நான் விளக்காக ஒளிர முடியும்ன்றத இந்த விளக்கு நமக்கு கத்து கொடுத்துட்டு போதுங்க. இந்த விளக்கு நம்ம கத்து கொடுத்துட்டு போகுது. நான் இந்த உலகத்திற்கு விளக்காக இருக்க வேண்டும் என்றால் முதலில் என்னை திருத்தி கொள்ள வேண்டும். இந்த சுடர் எப்பயுமே மேல் நோக்கி தான் எரியும். நீங்க கீழ் நோக்கி பிடிச்சாலும் சுடர் மேல் நோக்கி தான் எரியும். பார்த்துருக்கீங்களா? நீங்க விளக்கு எப்படி வேணாலும் கீழே பிடிச்சு பாருங்க, அது மேல் நோக்கி தான் எரியும் அந்த சுடர். நான் எத்தனை தூரம் யார் கவுத்தாலும் நான் மேலே தான் எரியணும்னா முதலில் நாம் நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். சார், ஒரு பையன் அப்பா உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். இந்த பையன் போனா அப்பா என் கூட விளாடுப்பான்னு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். இந்த நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கம் ஒரு கொரியர் கம்பெனியோட விளம்பரம், இந்த உலக வரைபடம் அதில் போட்டிருந்தாங்க. கொரியர் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட், உலக வரைபடம். இப்போ இந்த அப்பாவுக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிச்சே ஆகணும். இவன் வந்து டார்ச்சர் பண்ணுறான். என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சார். என்ன பண்ணலான்னு யோசிச்சார். இந்த பேப்பர் அப்படியே நாளாக கிழிச்சு ஒரு 5-6 இதாக கிழிச்சு கீழே போட்டார். இந்த உலக வரைபடத்தை ஒட்ட வச்சு கொண்டு வா, அதுக்கப்புறம் நான் அவங்க கூட விளாட்றேன், போய் ஒட்ட வச்சு கொண்டு வான்னு அனுப்பி விட்டார். அவர் என்ன நினச்சார், இவன் எப்படி ஒட்ட வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ளே நம்ம படித்து முடிச்சிடலான்ற பிளானில் போய் ஒட்ட வச்சு கொண்டு வான்னு கிழிச்சு போட்டார். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 5 நிமிஷத்தில் ஒட்ட வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டான். இவர் மிரண்டாரு, நம்ம பையனுக்கு இவ்வளோ அறிவு இருக்கவே இருக்காதே, எப்படா அவனுக்கு இவ்வளோ அறிவு, எப்படா ஒட்ட வச்சேன்னு அவர் ஆச்சரியத்தோட கேட்குறாரு. எப்படா ஒட்ட வச்சேன்னு அந்த பையன் சொன்னா, நீங்கள் அந்த பேப்பரை கிழிச்சிங்கல்ல, அந்த கிழிக்கிறப்ப உலக வரைபடத்துக்கு பின்னாடி ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்தேன். எனக்கு ஆப்பிரிக்கா எங்கே இருக்குன்னு தெரியாது, அண்டார்டிகா எங்கே இருக்குன்னு தெரியாது, அமெரிக்கா எங்கே இருக்குன்னு தெரியாது, ஐரோப்பா எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் மூக்கு எங்கே இருக்குன்னு தெரியும், காது எங்கே இருக்குன்னு தெரியும், கண்ணு எங்கே இருக்குன்னு தெரியும், தலை எங்கே இருக்குன்னு தெரியும். நான் ஒரு தனி மனிதனை சரிப்படுத்தினேன், உலகம் தானாய் சரியாக வந்தது. ஒரு தனி மனிதனை, ஒவ்வொரு மனிதனும் தன்னை தான் சரிப்படுத்தி கொள்ளும் போது, பிறக்கும் போது சந்தோஷமா தானே சார் பிறக்கிறோம், கரெக்டா? ஒரு குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்கு இப்படி ஜோக்கெல்லாம் சொல்ல வேண்டியதே கிடையாது. சிரிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஜோக் சொல்லுவோமாம்மா, ஆனால் விழுந்து விழுந்து சிரிக்கும்ல. இந்த 20 ரூபாய்க்கு ஒரு கிளுகிழப்புன்னு வைப்பாங்க. நீங்கள் அந்த கிளுகிழப்பு பாருங்க, அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க, கிளுகிழப்பு எடுத்துகிட்டு போய் இப்படி ஆட்டுனா குழந்தை விழுந்து விழுந்து சிரிக்கும் சார், விழுந்து விழுந்து சிரிக்கும். நீங்கள் அதே கிளுகிழப்பு எடுத்துகிட்டு போய் ஒரு 75 வயசு தாத்தா முன்னாடி இப்படி ஆட்டுங்க, புளிர்னு விடுவார். என்னை பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு, கரெக்டா? ஆனால் 75 வருஷத்துக்கு முன்னாடி அதே கிளுகிழப்பைக்கு சிரித்த மனிதர் தானே அவர். 75 வருஷத்துக்கு முன்னாடி அதே கிளுகிழப்பைக்கு சிரிச்சவர் தானே. இந்த வயது ஆக ஆக என்ன தெரியுமா சார் ஆயிடுது, நமக்கு பெரிய அறிவு வந்துருச்சு, நமக்கு பெரிய பணம் வந்துருச்சு, பெரிய பதவி வந்துருச்சு, நமக்கு அகங்காரம் வந்துருச்சுன்னு வாழ்க்கையை தொலைச்சிடுறோம் சார். அந்த சிரிப்புன்றதை தொலைச்சிடுறோம் சார், அந்த சந்தோஷன்றதை தொலைச்சிடுறோம் சார். வைரமுத்து ஐயா அழகா சொல்லுவாரு, மகிழ்ச்சி நீ நான் நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள், மறிக்கும் மறைக்க மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். மகிழ்ச்சி இல்லையேல் அலைகள் கொண்டு ஜலரந்தம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம், வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று, உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலின் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு. இப்போ நம்ம பேசுகிறோம் சார், ஒருத்தரையும் பார்க்கும்போது இந்த சிரிச்ச முகத்தோடு நீங்கள் பார்த்து பேசுகிறீங்கல்ல, இதுதான் சார் வாழ்க்கையில் ஒரு தனி மனிதன் அட்டைன் பண்ண வேண்டிய மிகப்பெரிய சொத்து எதுப்பான்னு, அந்த சிரிச்ச முகம். சிரிச்ச முகமாக இருந்தால் அது பேர் முகம், சிரிக்காமல் உருன்னு இருந்தால் அது பேர் முகர கட்டை, கரெக்டாக? வாழ்க்கையில் சிரிப்பு இருந்தால் மட்டும்தான், உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருந்தால் தான் வெளியில் அந்த முகத்தில் சிரிப்பு வரும். இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்களா, ஜோக் சொன்னால் நல்ல பேச்சுன்னு அர்த்தம். சன் டிவியில் இந்த நாள் இனிய நாள் வைப்பாங்க, க்ரீன் மேட் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்கும். நான் மட்டும்தான் சார் பேசணும், பிரச்சனை சார். இப்போ நீங்கள் சிரிச்சிங்கன்னா நல்ல ஜோக். க்ரீன் மேட் ஸ்டூடியோவில் இப்படி ஒரு கேமராமேன் இருப்பார், அவர் சிரிச்சா நல்ல பேச்சு, முறைச்சி பார்த்தாருன்னா எந்திரிச்சு போயிடணும்னு அர்த்தம். நான் 1.5 மணி நேரத்துக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசின்னு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பேசுகிறேன், அவர் முறைச்சி பார்க்குறாரு, 1.5 மணி நேரமும் முறைக்கிறாரு. பேசி முடிச்சுட்டு சொன்னேன், எப்பா நீ பேசி சிரிச்சாதான்ப்பா நல்லதாக அடுத்து வரும், இப்படி முறைச்சி பார்த்தேன்னா நான் என்ன பேசுவேன். அவன் கிட்டக்க வந்து क्या बताइए आपका का बोलती है வா. இவனை வச்சுக்கிட்டு நான் குண்டலகேசி பேசியிருக்கேங்க.
அப்ப எதுப்பா வாழ்க்கையில மகிழ்ச்சினா, இப்படி இந்த சிரிச்ச முகங்களோட பார்த்து பேசுறோம்ல. சில பேர் சார் ஆஸ்பத்திரிக்கு ஆறுதல் சொல்றேன்ட்டு போவேன். 4 ஆரஞ்சு பழம், அந்த அம்மா சொன்னாங்கல்ல காலையில, ஆரஞ்சு பழத்திலேயே கெட்ட ஆரஞ்சு பழமா தேர்ந்தெடுத்து எடுப்பேன். 100 ரூபாய்க்கு ஆரஞ்சு பழம், 4 ஆரஞ்சு பழம், ஒரு ஹார்லிக்ஸை வாங்கிட்டு, வைத்த வலியா? எங்க பெரியப்பாக்கு இப்படிதான் வைத்த வலி வந்துச்சு. ஆஸ்பத்திரியில 10 நாள் இருந்தார். 11ஆவது நாள் கட்டி வந்துருச்சே, கேன்சர்ன்ட்டாங்களே. அவன் சொல்லுவான், அதெல்லாம் இல்லைங்க, இது சாதா வலி தான் டாக்டர் சொன்னார். டாக்டருக்கு என்ன தெரியும்? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அது கேன்சர் தான். இது நம்மாளு, அது கேன்சர் தான். அந்த ஆளுக்கு வயிற்று வலி போய் நெஞ்சு வலி வந்துருச்சு. இவன் ஆளுக்குள்ள போனானா, ஆறுதல் சொல்ல போனானான்னு தெரியாம, இப்ப தமிழ் தாங்க என்ன கற்றுக் கொடுத்தது, ஒரு தனி மனிதனுக்குள்ள என்னப்பா இருக்கணும்னா, யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை. நீங்க போகும்போது பெருசா பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட வேணாம்ப்பா, போற வழியில 2 இலைய பறிச்சு போட்டு போங்கப்பா. யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை. பசுனா பசுமாடுன்னு அர்த்தம் கிடையாது, சுத்தி இருக்கிற ஜீவராசி, ஏதோ ஒரு ஜீவராசி. ஒரு நாய்க்குட்டிக்கு போடுங்க, ஒரு அணிலுக்கு போடுங்க, ஒரு காக்காய்க்கு போடுங்க. யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கோர் இன்னுரை தானேன்னு தமிழ் கற்றுக் கொடுக்குது. ஒருத்தர் பார்த்தா நல்லா இருப்பீங்க, வாயார இன்னுரை தானே, இன்சொல்லா அப்படி சொல்லிட்டு போறோம்ல. இது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. இந்த தனி மனித வாழ்க்கையில, பர்சனல் லைஃப்ல என்னப்பா நம்ம கத்துக்கணும்னா, யாருக்கு தான் இல்லை போராட்டம், கரெக்டா? எல்லாருக்குமே ஏதோ ஒரு போராட்டங்கள் இருந்துகிட்டே தானே இருக்கு. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காலமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், உளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலிதாங்கும் இதயம் தானே நிலையான சுகம் காணும், யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு இருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும்னு பா விஜய் எழுதிட்டு போனார் இல்ல சார். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைய ஆணியா நினைச்சா உறுத்தும், நல்லா எழுதி வச்சுக்கோங்க. வரக்கூடிய பிரச்சனைய ஆணியா நினைச்சா உறுத்தும், ஏனியா நினைச்சா உயர்த்தும். ஏனியா நினைச்சா உயர்த்தும். அனுரிமா சின்ஹா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனுரிமா சின்ஹா சார் சொல்லியிருக்கீங்களா? நிறைய வாட்டி இந்த கதையை சொல்லியிருக்கீங்களா சார்? நீங்களே சொல்லிட்டீங்களா? அப்போ நான் என்னத்தை சொல்றது? சொல்லிட்டாரா சார்? சரி வேணாம், அப்போ அந்த கதையை சாரே வந்து சொல்லுவார். சார் அவங்க வந்து இல்லை, நான் வந்தது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் அதை சொல்லாமல் விட மாட்டேன். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்த அனுரிமா சின்ஹா யாருன்னு நான் சொல்லணும்ல. அனுரிமா சின்ஹா சார் அவங்க வரலாறு உண்மையிலே சார், நான் படிக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து போலீஸில் செலக்ட் ஆகிறாங்க, பேஸ்கெட் பால் பிளேயர். போலீஸில் செலக்ட் ஆகிறாங்க. ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் ஸ்நாச்சஸ் வர்றாங்க, அவங்களோட சண்டை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடுற ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுறாங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணோட நேரமா இல்லை நம்ம நேரமான்னு தெரியல, ட்ரெயின் கரெக்ட் டயத்துக்கு வந்துருச்சுங்க அன்னைக்குன்னு பார்த்து தண்டபாளத்தில். அவங்களுடைய காலை ஏற்றிட்டு போயிடுச்சு. அவங்க ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், அப்போ தான் போலீஸில் செலக்ட் ஆகிறாங்க. மிகப்பெரிய கனவுகளோடு இருக்கிறவங்க காலை இழந்துட்டாங்க. 6 மாதம் போராட்டங்க ஆஸ்பத்திரியில், 6 மாத போராட்டம். நமக்கு என்ன தோணியிருக்கோம், அவ்வளோதான்ப்பா நம்ம வாழ்க்கையேன்னு போயிருக்கோம்ல. அவங்களுடைய கோச் வந்து கேட்குறாரு, கோச் வந்து ஆறுதல் சொல்கிறப்ப கேட்குறாரு, அனு உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்குறாரு. நம்மளாம் என்ன ஆசை சொல்லியிருப்போம், இந்த இடத்துல வேறு ஏதாவது வேலை கிடச்சா ஓகே, இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு பிழைப்புக்கான வழி இருந்தால் ஓகே, எனக்கு ஏதாவது இப்போ வேலை வாங்கி தர முடியுமா தானே நம்ம கேட்டிருப்போம். அனுரிமா என்ன தெரியுமா கேட்டாங்க, சார் எவரெஸ்ட் சிகரம் ஏறணும் சார். நாங்கள் பெரிதினும் பெரிது கேள், எவரெஸ்ட் சிகரம் ஏறணும் சார். நாங்கள் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, கிட்டத்தட்ட வெறும் 1.5 வருடங்கள்ல மிகப்பெரிய ஒரு பயிற்சி. எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண் அனுரிமா சின்ஹான்ற ஒரு பெரிய ஒரு பேரோட வந்தாங்க. பெரிதினும் பெரிது கேள், அடிச்சு நவுத்தி எடுத்துட்டு வந்தாங்க சார். புதுக்கோட்டையில் பாக்கியலட்சுமின்னு ஒரு பொண்ணு, இந்த புதுக்கோட்டையில் பாக்கியலட்சுமின்னு அவங்க, நம்ம இந்த கொரோனா காலகட்டம் வந்துச்சுல்ல, இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாருக்கும் செல்ஃபோன் கொடுத்தாங்களா. என் பையன்லாம் செல்ஃபோனில் கிளாஸ் அட்டன் பண்ணானோ இல்லை கேம்ஸ் நல்லா விளாண்டானுங்க. என்னடா கேம்ஸ் விளாட்றேன்னு கேட்டால், அப்பா அது பிடி பீரியட் பாருண்ணா, அது கேம்ஸ் விளாடணும் பண்ணுறான். இந்த செல்ஃபோனில் அவங்களுக்கு கிளாஸ் இல்லாத நேரத்தில் குவிஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. ஏகப்பட்ட குவிஸ் காம்படிஷனில் அவங்க கலந்துக்கிறாங்க. அதில் நாசா நடத்தின ஒரு குவிஸ் காம்படிஷனில் இவங்க செலக்ட் ஆகிறாங்க. இப்போ அமெரிக்காவில் நாசாவில் போய் இவங்க அதில் பங்கேற்க போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டின் சார்பாக நாசாவில் போய் அவங்க பங்கேற்க போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஒரு நிபந்தனை என்னென்னா, இவங்க தான் டிக்கெட் போட்டு போகணும் நாசாவுக்கு, இவங்க தான் டிக்கெட் போட்டு போகணும். அவங்க பேச்சாளர்கள் இல்லை இப்படி டிக்கெட் போட்டு எங்களை கூப்பிட்றதுக்கு, அவங்க வந்து நாசாவுக்கு அவங்க தான் போகணும், டிக்கெட் போட்டு போகணும் இங்கிருந்து. அங்கே மற்ற அமெரிக்காவில் போய் இறங்கின உடனே எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட டிக்கெட் போகிறதுக்கு செலவுக்கு காசு இல்லை சார்,
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமூக வலைதளங்களில் இதை பற்றின ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதுறாங்க. நான் இந்த மாதிரி நாசாவில் செலக்ட் ஆகிட்டேன், அந்த சர்டிஃபிகேட்லாம் போட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய நண்பர்களின் உதவியோடு அந்த டிக்கெட்டுக்கான காசு எல்லாமே கலெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிராமோதயான்ற ஒரு அமைப்பு வந்து நாங்கள் ஃபுல் ஸ்பான்சர்ஷிப் எடுத்துக்கிறோம், நீங்கள் போயிட்டு வரதுக்கான ஃபுல் ஸ்பான்சர்ஷிப் நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணான்றாங்க. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், இந்த கலெக்ட் ஆன விஷயத்தை அப்படியே மறைச்சிட்டு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் சார்னு சொல்லியிருப்போம்ல. பாக்கியலட்சுமி அப்படி பண்ணலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஏற்கனவே நண்பர்கள் மூலமாக எல்லாம் கலெக்ட் ஆகிடுச்சு, உங்களால் ஒன்று பண்ண முடியுமா, உங்களால் ஒன்று பண்ண முடியுமான்னு கிராமோதயா சங்கத்துக்கு இவங்க இன்னொரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது, எங்களுடைய கிராமம் குக்கிராமம் இதுவரை எங்களுக்கு கழிவறையே இல்லை, பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், எனக்கு நீங்கள் ஸ்பான்சராக கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அந்த அமௌண்ட்டில் எங்கள் கிராமத்துக்கு கழிவறை கட்டித்தர முடியுமான்னு கேட்டாங்க. வெறும் 12வது படிக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய இந்த மனம் அவங்க கிராமத்துக்கு 20 கழிவறைகளை கொண்டு வந்து கொடுத்தது. இந்த பெண் இப்போ BA ஹிஸ்டரி படிக்கிறாங்க. ஆனால் அவர்களை பற்றிய பாடத்தை இங்கே மகாராஷ்டிராவில் கனவு மெய்ப்பட வேண்டும்னு 7ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு இவங்க பாடமாக இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெண். ராமாயணத்தில் ஒரு அழகான காட்சி இருக்கும் சார். அனுமர் போய் ஒரு மலையை தூக்க போவார்ல, அனுமன் போய் ஒரு மலையை தூக்க போவார். என்ன மலை? ரொம்ப அழகுமா. இப்படி கேட்டால் அப்படி சொன்ன. ஒரு இடத்துல போய் கேட்டேன், அனுமார் போய் ஒரு மலையை தூக்குனார்லப்பா, அந்த மலை பேர் என்னன்னு? சிரஞ்சீவி மலைன்னா. இது பரவாயில்லைங்க, நம்ம இந்த மாதிரி எதையாவது ஒன்று கேள்வி கேட்டுருவோமா? ஒரு காலேஜில் சார், ராமருக்கு 4 பிரதர்ஸ், இந்த 4வது பிரதர் பேர் என்னன்னு கேட்டேன். அவர் பேர் நிறையா பேருக்கு தெரியாது. 4வது பிரதர் பேர் என்ன அப்படின்னு. அவன் உடனே எப்படி பார்த்து, சித்திரவதை தானே சார் அப்படின்னா. அவர் பேர் சத்ருகனன். அவன் என்னையே சித்திரவதன்றானா? சஞ்சீவி மலை கரெக்டா. அனுமன் போய் இந்த சஞ்சீவி மூலிகையை தூக்கணும்னு போய் நின்னாராம். இப்போ மலை வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. கரெக்டா, மலை ரொம்ப பெருசா இருந்துச்சு. அனுமன் சின்னதா இருந்தார், மலை ரொம்ப பெருசா இருந்துச்சு. அனுமன் யோசிச்சார், இந்த மலையை நான் எப்படிடா தூக்க போறேன், ஏன்னா பிரச்சனை முன்னாடி பெருசா இருக்கு, இந்த மலையை நான் எப்படிடா தூக்க போறேன்னு அனுமன் யோசிக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு அனுமன் என்ன தெரியுமா பண்ணாரு, விஸ்வரூபம் எடுத்து நின்னார். விஸ்வரூபம் எடுத்து நின்னாரு. இப்ப மலை சின்னதாயிடுச்சு, அனுமன் அப்படியே தூக்கி அதை அந்த பக்கமா போட்டாருன்னு நமக்கு ராமாயணம் கற்று தருது. என்ன தெரியுமா அர்த்தம்? நமக்கு முன்னாடி பிரச்சனை பெருசாதான்ப்பா இருக்கும், ஆனா நீ உன்னுடைய தகுதியை வளர்த்து கொண்டு விஸ்வரூபம் எடுத்து நின்றால் பிரச்சனை உனக்கு முன்னால் கடுகாக மாறிவிடும், அதை எளிதாக தீர்த்து விடலாம்ன்றத ஒரு சின்ன காட்சி நமக்கு கத்திருப்பச்சு. தூரம் நின்று யோசித்தால் கடலும், தூரம் நின்று யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான். பாவிஜயனுடைய வரி. தூரம் நின்று யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான், நேரில் சென்று நேசித்தால் கடனும் நமது தோழன்தான். பெரிய வெற்றிக்கு என்ன தெரியுமா சார்? சின்ன தடை இருக்கும், பெருசா இருக்கணும், சின்ன சின்ன தயக்கம் தான் சார் பெரிய வெற்றிகளை தடுக்கும். மதுரையில் என்னுடைய ஃப்ரெண்டு லண்டன்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். அவரும் மீனாட்சி அம்மன் கோயில்லாம் சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு எங்கள் ஊருக்கு போகிறோம், கிராமத்துக்கு. தடக்கங்குளம்னு எங்கள் ஊர் கிராமம் மதுரையில். அப்படி காரில் போயிட்டுருக்கோம், ஒரு ஆடு குறுக்க போச்சு. என் டிரைவர் என்ன பண்ணிட்டார், பட்டுன்னு பிரேக் அடிச்சிட்டார். இந்த வெள்ளைக்காரர் பின்னாடி உட்காந்துருந்தார், நான் முன்னாடி உட்காந்துருந்தேன். இந்த வெள்ளைக்காரனோட மூக்கு போய் நங்குன்னு அடிச்சிச்சு. அவன் உடனே இடியட் வாட் யூ ஆர் டூயிங் அதை திட்டான். ஏன்னா நான் முன்னாடி உட்காந்துருக்கேன், திட்டான். இப்போ நான் யோசிக்கிறேன், அந்த ஆட்டுக்கு இவங்க ஊரில் என்ன சொல்லுவாங்க, கோட், அது வெள்ளாடு, கோட்டுன்னு சொல்லுவாங்களா, ஷீப்புன்னு சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தப்பா சொல்லிட்டேன், அவன் என்ன கிண்டல் அடிப்பான், உனக்கு இங்கிலீஷ் இல்லைன்னு கிண்டல் அடிப்பான். நான் என்னடா சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என் டிரைவரில், சார் சாரி சார், மட்டன் ஜம்பிங் சார், பிரேக் புட்டிங் சார். மட்டன் ஜம்பிங்கா? நான் ஆச்சரியத்தோட, மட்டன் ஜம்பிங் சார், புரிஞ்சிருச்சுல. ரெண்டாவது ஒரு ஹோட்டலுக்கு போறோம் சாப்பிட்றதுக்கு, தயிர் கொண்டு வந்து வச்சானுங்க. தயிர் வாட் இஸ் திஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், தயிருக்கு கேர்டு தானே சொல்லுவோம். அவங்க ஊரில் யோகட்டுன்னு வானுங்களா, அது நமக்கு தெரியாது. கேர்டு அப்படின்னே நான், கேர்டு வாட் கேர்டு அப்படின்னா, கேர்டுரா, கேர்டுக்கு என்னடா சொல்லுவாங்க, கேர்டுரா அப்படின்னேன். என் டிரைவர் இல்லை வேகமாக வந்தார், சார் மில்க்கு, ஸ்லீப் அட் நைட், மார்னிங் இட் இஸ் டைட். ஓகே ரைட்டுன்ட்டாங்க. நான் இதுக்கு இங்கிலீஷில் என்னடா சொல்கிறது, இது பரவாயில்ல சார், நீங்கள் சிரிக்கிறீங்க. அவர் கேட்டார், என்ன, ஐ வாண்ட் டு பை அன் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் டு மை ஒய்ஃப், வேர் ஐ கேன் பைனர். அந்த ஆள் வீட்டில் புடவை வாங்கணும்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறான்னு மதுரையில் இருக்கிற பெரிய கடைக்கு கூப்பிட்டு போகிறேன்.
நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஆளுக்கு வந்து நான் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். என் டிரைவரை கூப்பிட்டு என்கிட்ட தானே கேட்கணும், என் டிரைவரை கூப்பிட்டு கேட்குறேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். டிரைவரை கூப்பிட்டு அந்த புடவையை காமிச்சு கேட்குறான், தி சாரி ஹேஸ் லாட் ஆஃப் கலர்ஸ், இஃப் ஐ வாஷ் ஃபார் மல்டிபிள் டைம்ஸ் வெதர் த சாரி கலர் வில் கோ. என் டிரைவரில் ஃபாஸ்ட் இங்கிலீஷ் நோ, ஸ்லோ இங்கிலீஷ் எஸ். தி சாரி ஹேஸ் லாட் ஆஃப் கலர்ஸ், இஃப் ஐ சார் ஃபாஸ்ட் இங்கிலீஷ் நோ, ஸ்லோ இங்கிலீஷ் எஸ். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, லண்டன்காரன் மதுரை இங்கிலீஷ் பேசினா, சாரி வாஸ் கலர் கோ. எங்காலு சாரி கலர் வாஸ் நோ கோ. நான் எங்க தெரியுமா தோத்தேன்? நான் இங்கிலீஷ் பேசுனா எங்க இவன் என்னை விமர்சிச்சிருவானோ, நான் இங்கிலீஷ் பேசுனா எங்க இவங்கிட்ட நான் தோத்துருவேனோ, நான் இங்கிலீஷ் பேசுனா எங்க என்னை அவமானப்படுத்திடுவானோன்ற பயத்துல நான் பேசவே இல்லை. எனக்கு தெரிந்த வரை நான் பேசுகிறேன் என்று பேசிய காரணத்தினால் என் ஓட்டுநர் என்னை ஜெயிச்சுட்டு போயிட்டாருங்க. என்னோட ஓட்டுநர் என்னை ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல தப்பா பேசுங்கன்னு அர்த்தம் கிடையாது, ஆனா தொடங்குங்க. தப்பாவது நம்ம தொடங்கணும்ல, நம்ம தப்பாயிடுமோன்ற காரணத்தினால தொடங்கவே மாட்டோம், போய் தொடவே மாட்டோம். கதவை போய் தொட்டாதானே திறக்கும். தப்பாயிடுமோன்னு நம்ம தொடக்கிறதுக்கே தயக்கத்தோட நின்றுட்டே இருக்கோம். ஆனா எனக்கு தெரிஞ்சது தான்டா ஆங்கிலம்னு அவர் பேசினார்ல. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்காங்க, என்னைய சேர்த்துக்கலங்க. அப்ப சின்ன தயக்கம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தடுக்கக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு. எப்ப நம்ம ஜெயிப்போம்னா அந்த தயக்கத்தை உடைச்சிட்டு வர்றோம்ல, அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. 2வது ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை. இது தனி மனித வாழ்க்கையில வெற்றி பெற்றா மட்டும் வெற்றியாங்க, நான் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டா மட்டும் வெற்றியானா? எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தானே வரணும், கரெக்டா? இன்னைக்கு வீட்டில் சார் பாதி பேர் பேசவே மாட்டாங்க. ஏன்டா நான் 2 வார்த்தை பேசினா 3வது வார்த்தை சண்டை வந்துடுதுங்க, கரெக்டா? இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுக்கிறாங்க, ஃபேமிலின்னு. எல்லார் வீட்லையும் ஒரு ஃபேமிலின்னு ஒரு குரூப் இருக்கும். அதில் அப்பா அம்மா பிள்ளை 3 சேர்ந்து ஒரு குரூப்பு. இதில் இந்த பிள்ளை அனுப்புது, அம்மா தோச்சை ரெடியான்னு. அப்படி அனுபவிச்சு சிரிக்கிறாங்க. அவங்க வீட்டில் அது நடக்குதா? குரூப்ல அதில் வந்து டிபி வேற வச்சுப்பாங்க, குடும்பமோட சேர்ந்து எங்கள் வீட்டில் எல்லாரும் சிரிச்ச வேணிக்க டிபி மட்டும் இருக்கும். வீட்டில் எல்லாம் வீணு உட்காந்துருக்கிறது, டிபியில் மட்டும் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது. சார் ஹஸ்பண்டுக்கு பிறந்த நாள்னா ஹஸ்பண்ட்கிட்ட போய் சொல்லணும், எங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு. ஸ்டேட்டஸ்ல போடுறது ஐ லவ் மை ஹப்பி, பெரிய ரப்பி. அங்க போய் சொல்லணும், அவர்கிட்ட போய் சொல்லணும். என் ஒய்ஃபு ஒரு ரசத்தை வச்சு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டா, 1000 லைக்கு. நான் லைக் பண்ணலையே, மற்றவேல அதை பார்த்தவே, நான் அதை சாப்பிட்டவே, கரெக்டா? இப்போ இந்த வீட்டில் என்னங்க பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணுங்க. வாட்ஸ்அப்பில் தான் ஸ்மைலி அனுப்புகிறான். காலையில் எந்திரிச்சு வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங்னு போட்டு ஒரு புறாவை அனுப்புகிறாங்க. ஒரு சாமி படத்தை போட்டு இதை 10 பேருக்கு வீட்டில் இருக்கிறதே 3 பேர், இதில் எங்கிருந்து நான் 10 பேருக்கு அனுப்புறது? சார் இப்போ வீட்டுக்குள்ளறையே உட்காந்துக்கிட்டு குரூப்பில் பேசிகிட்டு இருக்கோங்க, கரெக்டா? அம்மா தோசை ரெடியா, அந்த அம்மா அங்கிருந்து அனுப்புது, தோசை ரெடி, உனக்கும் கிடையாது உங்கள் அப்பாவுக்கும் கிடையாது, 2 பேரும் வெளியே போங்கடா. இப்போ வீட்டுக்குள்ளற இந்த குடும்ப வாழ்க்கை எப்பப்பா வெற்றி அடையும், குடும்ப ரீதியான ஒரு வெற்றி எப்பப்பா கிடைக்கணும்? ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை சார். தனி மனித வாழ்க்கையை நம்ம மாற்றிட்டோம், ஆனால் வீட்டுக்கு வந்தால் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும்ல. மதுரையில் குடும்ப நல நீதிமன்றம்னு இருக்குது. இந்த டைவர்ஸ் கேஸ்லாம் அங்கே தான். இப்போ இன்னைக்கு நிறையா ஞாயிற்றுக்கிழமை கூட குடும்ப நல நீதிமன்றம் இயங்கும்னு இன்னைக்கான ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். இதுக்கு என்னப்பா அர்த்தம்னாங்க, தனி மனிதனா ஜெயிச்சிடுறாங்க சார். இன்னைக்கு எத்தனை செலிபிரிட்டி, இன்னைக்கு எத்தனை புகழடைந்தவங்க, எத்தனை தூரம் பிஸ்னஸ்ல ஜெயிச்சவங்க குடும்ப வாழ்க்கையில சக்சஸா இல்லையே சார், கரெக்டா? குடும்ப வாழ்க்கையில இப்போ இந்த பேச்சாளர்கள்லாம் பேச போறோம்ல, கல்யாண வீட்டில் பேச சொல்லுவாங்க, வாழ்த்துவாங்க நிறைய பேர். ராமரும் சீதையும் போல் வாழ்க, கோவலனும் கண்ணகி போல் வாழ்க. அவங்க வீட்டில் என்ன சண்டை வந்துச்சு நமக்கு தெரியாது. வள்ளுவனும் வாசியும் போல் வாழ்க, இப்படியெல்லாம் வாழ்த்துவாங்களே. யாராவது ஒருத்தராவது என்னையும் என் மனைவியும் போல் வாழ்கன்னு இது வரைக்கும் வாழ்த்திருக்காங்களான்னா சத்தியமா கிடையாது. பயம். இன்னும் சில பேர் அடிச்சு விடுவான், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கள்னு. சத்தியமா நடக்கவே நடக்காது. ஏன்பான்னா மென் ஆர் ஃப்ரம் மாஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னு ஒரு புத்தகம் வந்தது. அந்த புத்தகத்தில் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஆண்கள் செவ்வாய் கிரகத்திலேருந்து வந்தவங்க,
பெண்கள் வெள்ளி கிரகத்திலிருந்து வந்தவங்க. ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு பெண்ணை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப என்னப்பா புரிஞ்சுக்கலான்னா, புரிஞ்சுக்கவே முடியாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை சக்சஸ் சார். புரிஞ்சுக்கவே முடியாது. அதை சார் ஒரு 60ஆம் கல்யாணத்தில் என்னை பேச கூப்பிட்டாங்க. 60ஆம் கல்யாணத்தில் பேச போகிறேன். இப்போ அந்த அம்மாட்ட கேட்குறேன், எங்க 60 வருஷம் அவரோட குடும்பம் நடத்துனீங்களே, அவரை பற்றி நீங்கள் ஒரு 4 வார்த்தை பேசுங்க, அப்புறம் நான் பேசுகிறேன்னு. அவங்க வந்துட்டு இந்த ன்றதுல 60 வருஷ வாழ்க்கை அடங்கியிருக்கு. அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த ன்றதுல 60 வருஷ வாழ்க்கை அடங்கியிருக்குங்க. ஒருத்தர் மரண படுக்கையில் இருந்தார். 80 வருஷம் அவருக்கு, 80வது வயசு. இப்போ அவர் வந்து அந்த அவங்க ஒய்ஃப் வந்து அந்த டெத் பெட்டில் இருக்காங்க. இப்போ அவங்க கணவனை கூப்பிட்டு சொன்னாங்க, எங்க நான் இப்போவோ அப்போவோன்னு இருக்கேன், எனக்கு கல்யாணமான புதுசில் எங்கள் அம்மா ஒரு பெட்டி கொடுத்து விட்டாங்க. நான் உங்ககிட்ட கல்யாணம் ஆனப்போ ஒரே ஒரு வாக்குறுதி கேட்டேன், அந்த பெட்டியை மட்டும் நீங்கள் திறந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்களும் நம்ம தாம்பத்தியம் 50 வருஷம் வாழ்ந்த இந்த தாம்பத்தியத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் அந்த பெட்டியை திறக்கவே இல்லை. எனக்கு தெரியும், நான் மார்க்லாம் வச்சுருந்தேன், நீங்கள் ஒரு வேளை திறந்து பார்ப்பீங்களான்னு பார்க்குறதுக்கு மார்க்லாம் வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு ஜென்டில்மேன், அந்த பெட்டியை திறக்கவே இல்லை. இப்போ எனக்காக அந்த பெட்டியை திறக்க முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ அவர் போய் அந்த பெட்டியை திறந்தார். உள்ளார 2 வயர் பொம்மை இருந்துச்சு. இது என்னம்மா 2 வயர் பொம்மை? அவங்க சொன்னாங்க, எப்பெல்லாம் எனக்கு கோவம் வருதோ, எப்பெல்லாம் ரொம்ப உங்களை கணவன் மேலே சண்டை போடணும்னு தோணுதோ, எப்பெல்லாம் வாழ்க்கை வெறுப்பாக இருக்கோ, எப்பெல்லாம் உங்களை திட்டணும்னு தோணுதோ, அப்போல்லாம் எங்கள் அம்மா சொன்னாங்க, கணவனை திட்டப்படாது, அதுக்கு பதிலாக ஒரு வயர் பொம்மை செஞ்சு அதை திட்டு, அதை அடி, என்ன பண்ணணுமோ அதை இது பண்ணிக்க, ஆனால் கணவனை திட்டிடாதன்னு சொன்னாங்க. அதனால் இதை செஞ்சேன். அவர் ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு, ஏம்மா 50 வருஷ தாம்பத்தியத்தில் 2 தடவை தான் என் மேலே கோவம் வந்துச்சான். அது பக்கத்தில் ஒரு கவர் இருக்கு பாருங்க, அந்த கவரை திறந்தார். அதில் 5 லட்ச ரூபா பணம் இருந்துச்சு. நான் ஒவ்வொரு வாட்டி பொம்மையை செஞ்சு வித்துருவேன். இதில் இந்த 50 லட்சம், இதில் 5 லட்ச ரூபா கிடச்சிருக்கு, இந்த செலவுக்கு வச்சுக்க நான் போனதுக்கப்புறம் நான் பொம்மை செஞ்சு வித்துருவேன்னாங்க. சரி, இன்னைக்கு பல பேர் வந்து ஜெயகாந்தன் ரொம்ப அழகாக கேட்டார், நாம் எல்லாம் வாழ்கிறோம் ஆனால் வாழ்கிறோமான்னு கேட்டார். நம்மெல்லாம் வாழ்கிறோம் ஆனால் வாழ்கிறோமான். பல பேர் இன்னைக்கு பிடித்து வாழ்கிறோமா என்றால் வாழ்கிறோம், அவ்வளோதான். இரவும் பகலையும் சேர்க்க முடியாத இந்த வாழ்க்கை, சூரியனையும் சந்திரனையும் சேர்க்க முடியாத இந்த வாழ்க்கை, ஆணையும் பெண்ணையும் சேர்த்து ஒரு முரண்பாடுகளின் உடன்பாடாக பண்ணி வைத்திருப்பது தாங்க இந்த திருமணம். முரண்பாடுகளின் உடன்பாடு. சார், எனக்கு கல்யாணமான புதுசு, என் ஒய்ஃப் உண்மையிலே நல்லா சமைப்பா. இப்போ இதுக்கு தீர்வு என்னன்னு சொல்கிறேன், நீ நல்லா சமைப்பா. கல்யாணமான புதுசில் எங்கள் அம்மா வந்து இட்லி வச்சாங்கன்னா ப்ரீத் இட்லின்னு இருக்கும்ல, தெரியல, தாய்மார்களுக்கு தெரியும். ப்ரீத் இட்லி வந்து கொஞ்சம் கல்லாக இருக்கும், சாப்பிட முடியாது, கல் மாதிரி இருக்கும், அது சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். என் ஒய்ஃப் இட்லி வந்து துணி போட்டு வைப்பாங்க, துணி இட்லி சாஃப்டாக இருக்கும் சார். இப்போ எங்கள் அம்மா இட்லி வச்சாங்கன்னா 4 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டேன், 4 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டேன். கல்யாணமான புதுசு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஹாலில் உட்காந்துருக்காங்க. இப்போ என் ஒய்ஃப் துணி போட்டு இட்லி வாத்துருக்காங்க, சுட சுட சாஃப்டாக இருக்குது. மொதல் இட்லி எடுத்து வைக்கிறா, எங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. 2வது இட்லி, 3வது இட்லி. அடுத்த வீட்டு கதையை கேட்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க எங்கள் அக்காவுக்கு. இவ்வளவு நேரம் திருக்குறள் சொல்றப்பெல்லாம் இப்படி ஆர்வமாக கேட்கல, பரவாயில்ல கேளுங்க. 3வது இட்லி, 4வது இட்லி வச்சுட்டு 5வது இட்லியை எடுத்து வச்சால எங்கள் அம்மா எந்திரிச்சு உள்ளார போயிட்டாங்க. இப்போ வேணும்ட்டு எங்கள் அம்மா காதில் உழுவணுன்றதுக்காக கேட்டா, ஏங்க இட்லி எப்படி இருந்துச்சுன்னா, நான் சொன்னேன் 2 பேரையும் சமாளிக்கணும்ல, இட்லி நல்லா தான் இருக்கு, ஆனால் எங்கள் அம்மா கைப்பக்குவம் மாதிரி வருமானே. சட்னி எடுத்து தலையில் கொட்டிட்டு போயிட்டா. இது முடிஞ்ச 6 மாதம் கழிச்சு இந்த ஷோக்கெல்லாம் வெள்ளை சட்டை தான் போட்டு போவேன் எப்பயுமே, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போகிறது, இல்லை ஜீன்ஸ் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டுன்னு. இந்த ஒயிட் ஷர்ட்டில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த காலர் கிட்ட ஒரு அழுக்கு வரும், பார்த்துருக்கீங்களா? காலர் கிட்ட ஒரு அழுக்கு வரும். நான் போய் என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அம்மா இந்த காலர் அழுக்க வாஷிங் மிஷினில் போட்டால் போவாது, நீ உன் கையால் ப்ரஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணி போன. அவ சொன்னா, என் கைப்பக்குவம் நல்லா இருக்காது, உங்கள் அம்மா கைப்பக்குவம் தான் நல்லா இருக்கும், கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட கொடுங்க. அன்னிலேருந்து நம்ம வீட்டில் சட்னி அரைக்கிறது நம்ம தான், சட்டை துவைக்கிறது நம்ம தான். இப்போ என்ன வந்துச்சு, அம்மாவா மனைவியா கேள்வி வருதா? அம்மாவை சமாளிக்கிறதும் கஷ்டம், மனைவியை சமாளிக்கிறதும் கஷ்டம், சட்டை துவைக்கிறது ஈஸி. ஸோ த பெஸ்ட் சொல்யூஷன் இஸ் சட்டை துவைக்கிறதுக்கு. இன்னொரு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன், ஷோக்கு இனிமேல் வெள்ளை சட்டை போட்டு போகக்கூடாது, அவ்வளோதான்.
இவங்க 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து பார்க்கறது நமக்கு ரொம்ப முக்கியமே கிடையாது. பர்வீன் நம்ம ரொம்ப அழகா சொன்னாங்கல்ல, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஸ்னேக், ஃபோக்கஸ் ஆன் த வெனம் நாங்க. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த பீப்புள், ஃபோக்கஸ் ஆன் த இஷ்யூஸ். அந்த பாம்பின் மீது கவனம் செலுத்தாதே, விஷத்தின் மீது கவனம் செலுத்துன்னு. இப்போ இந்த இடத்துல விஷம் என்ன, சட்டையில அழுக்கு வந்தது, அவ்வளோதானே. அதை நம்ம சரி பண்ணிட்டு போயிடுவோம். வைப்பான் சார் வீட்டில் சிம்பிளாக நான் நீங்கள் சொல்லிட்டு போகிறேங்க, பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்போம். ஆனால் வீட்டில் எப்படி செருப்பை கழட்டி வச்சுட்டு போகிறோமோ, சட்டையை கழட்டி வைக்கிறோமோ, நம்ம யாருன்றதை கழட்டி வச்சா மட்டும்தான் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். யாருன்றதை கழட்டி வச்சிடணும் சார். ஒரு இப்போ நம்ம தன்னம்பிக்கை பேச்சாளர் இவ்வளோ தமிழ் பிடிச்சவங்க தான் ஐயா பிரசன்னா சார்லேருந்து மற்றவங்க எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. வீட்டில் போய் நான் தன்னம்பிக்கை பேச்சாளர்லாம் சொன்னால் தயவு செஞ்சு கிளம்பி போயிருப்பான்ருவாங்க. உன்னை எங்கே கூப்பிட்றாயில அங்கே பேசு. சாட்டர்டே சண்டே ஆனால் என் பையன் கேட்குறான், என்னப்பா வீட்டில் இருக்க, இன்னைக்கு நிகழ்ச்சி இல்லையா அப்படின்றான். சார் ஒரு நாள் கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு கல்யாணம் நைட்டு வீட்டுக்கு வரைக்கும் லேட் ஆகிடுச்சு, ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு. ஃப்ளாட்ஸில் கரண்ட் இல்லை, லைட்டு பூரா ஆஃப் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக சாவி கொத்தில் சாவியை, என்னோடய வீட்டு என்ன சாவியோ அதை எடுத்து என் ஒய்ஃப்ட்ட அந்த சாவியை மட்டும் எடுத்து 5-6 சாவியில் அதை மட்டும் எடுத்து கையில் கொடுத்தாச்சு. செல்ஃபோனில் லைட்டை போட்டு நான் இப்படி பிடிக்கிறேன். அப்படியும் அவள் திறக்க தெரியல, இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு போட்டு எங்கிட்டோ திறக்க மாட்டா. 10 நிமிஷம் ஆச்சு. நான் சொன்னேன் இந்த லைட்டை நீ பிடி, இங்கே கொடு சாவின்ட்டு நான் கொடுத்து இப்படி உடனே போட்டோடனே திறந்தாச்சு. இப்போ அவள் சொல்கிறா, இப்போ தெரியுதா டார்ச் லைட் எப்படி பிடிக்கணும்னு அப்படின்றா. எது இவங்க டார்ச் லைட் பிடிச்சது அது திறக்க வரல, ஆனால் நான் ஒன்றுமே கவலையப்படுறதில்ல சார். இப்போ நான் சரியா பண்ணி அவளும் சரியா பண்ணா அவங்க தான் சரி, நான் சரியா பண்ணி அவங்க தப்பா பண்ணா அவங்க தான் சரி, நான் தப்பு பண்ணி அவங்க சரியா பண்ணா அவங்க தான் சரி, நானும் தப்பு பண்ணி அவங்களும் தப்பு பண்ணா நான் தான் தப்பு. நான் ஒரு சூத்திரம் வச்சிருப்பேன் எப்பயுமே, குடும்பத்தில் மகிழ்ச்சியா இருக்கணும். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா நான் போய் சாரி கேட்டுருவேன். அவங்க ஏதாவது தப்பு பண்ணா அப்பயும் நானே சாரி கேட்டுருவேன். முடிஞ்சு சார். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மனைவி கிட்ட தோக்கணும் சார். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மனைவி கிட்ட தோக்கணும். என்ன வந்தது, அழகா சொல்லிட்டு போனாங்க ஒரு வார்த்தை, அன்பா இருக்கிறது முக்கியம் கிடையாதுங்க, அக்கறையா இருக்கிறது தான் முக்கியம். நாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய வேர்டு ஜெயந்தி அம்மா சொன்னதுல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த 2K தலைமுறை என்னன்னா, நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வர்றவங்க சொல்லுவாங்க, சார் இவன் என்னை லவ் பண்றானே தெரியல சார், ஏன் ஐ லவ் யூவே சொல்ல மாட்டான் சார், அது இந்த ஸ்டேட்டஸ்ல இப்படி போட்டுக்கணும், ஐ லவ் மை டியர். இன்னும் சில மனைவிகள் இருக்காங்க சார், டிபியில் நீ ஏன் என் போட்டோ வைக்கலன்னு சண்டை போடுறவங்க இருக்காங்க. நீ ஏன் என் ஸ்டேட்டஸில் வந்து என் ஸ்டேட்டஸ் நீ ஏன் பார்க்கலன்னு, பார்க்க முடியாமல் இருக்குது அதனால பார்க்கல, என் ஸ்டேட்டஸை ஏன் பார்க்கல, இந்த ஐ லவ் யூன்னு ஏன் சொல்லலை. அன்பை விட இந்த அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்களே. ஒரு பையன் போய் அப்பாட்ட கேட்டான், அப்பா நீ அம்மாவை லவ் பண்ணுறதே இல்லையாப்பா, அம்மாவை லவ் பண்ணவே இல்லையா, ஏன்டா அப்படின்னாரு. இல்லை நீ அம்மாவுக்கு ஐ லவ் யூ சொல்லி நான் பார்த்ததே இல்லைப்பா, ஐ லவ் யூன்னு சொல்லி நான் பார்த்ததே இல்லையாப்பா. அவங்க அப்பா சொன்னார், அப்படியே அவங்க அப்பா வந்து இப்படி சேரில் உட்காந்துருந்தார், அவங்க ஒய்ஃப் வந்து குளிச்சுட்டு வந்தாங்க, மரகதம் அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு. ஒரே நிமிஷம் அதை எடுத்துற முடியுமா அப்படின்னாரு. அந்த அம்மா உடனே போய் மூக்கு கண்ணாடி டப்பாவை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இவர் தோளில் இருக்கிற துண்டு எடுத்து தான் ஒய்ஃப்ட்ட கொடுத்தாரு. இந்த பையன் இல்லை, அப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு பாண்டு போயிட்டான். உங்களுக்கு புரிஞ்சிச்சா, அதை எடுத்து கொண்டு வா என்று சொல்லும்போது எதை என்று கேட்காமல் இந்த தருணத்தில் இவர் இதைத்தான் கேட்பார் என்கிற ஒரு புரிதல் இருக்குல்ல. அவ தலைக்கு குளிச்சுட்டு வந்திருக்கா, தலை ஈரமா இருக்கு, தலைவலி வந்துடும், அப்புறம் காய்ச்சல்ல கிடப்பான்னு சொல்லி தன்னுடைய துண்டை எடுத்து கொடுத்து தலையை துவட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அக்கறை இருக்குல்ல, புரிதலிலும் அக்கறையிலும் தான் இல்லறம் இருக்கிறதே தவிர ஐ லவ் யூ என்கிற 3 வார்த்தையில் இந்த இல்லறம் கிடையவே கிடையாது. இந்த இல்லறத்தினுடைய வெற்றி என்னப்பான்னா, ஒன்னு சொல்லாமலே 2 பேருக்குள்ள புரிஞ்சுக்கிறாங்கல்ல. வள்ளுவர் அழகா சொன்னாரு, குறிப்பில் குறிப்பு உணர்வாரை உறுப்பில் யாது கொடுத்தும் கொள்ளல். அப்பா ஒன்னு சொல்லாமலே அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்லப்பா. சார் எங்க வீட்டில் அப்படிதான் இருக்கும். என் ஃப்ரெண்டு பூபேஷ்னு, அந்த பையன் வந்து நேவியில் செலக்ட் ஆனான். காலேஜ் முடிச்ச உடனே, என் கூட காலேஜ் படித்த பையன் நேவியில் செலக்ட் ஆகி 15 வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு வர்றான். சென்னையில் இந்த 1 நிமிட கதையெல்லாம் அவங்க கப்பலில் வச்சுப்பாங்களாம், டவுன்லோட் பண்ணி இந்த இன்டர்நெட்டில் வர்றது, யூடியூப்பில் வர ஸ்பீச்சஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்களாம். இப்போ அந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி படித்து என் கூட காலேஜில் படித்தவர் தான்ப்பான்னு சொல்லி அவன் என்னை பார்க்கணுன்றதுக்காக வர்றான். வீட்டுக்கு வந்தப்போ என் ஒய்ஃப் கிச்சனில் இருந்தாங்க, இவன் ஹாலில் உட்காந்துருக்கேன், நானே என் ஃப்ரெண்டும். இப்போ கிச்சனில் இருந்து நான் என் ஒய்ஃபை இப்படியே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பேச மாட்டோம். இப்படி பார்த்தா எனக்கு ஒரு காப்பி கொடு, அப்படியே என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு காப்பி கொடுன்னு அர்த்தம். இது சொல்லவே வேணாம். அவள் திரும்பி அங்கிருந்து முறைச்சா
உனக்கு காப்பி கொடுக்கறதே தண்டம், இதுல உன் ஃப்ரெண்டுக்கு வேற காப்பி கொடுப்பல, 2 பேரும் வெளியே போங்கடான்னு அர்த்தம். நான் உடனே அவன்கிட்ட சொல்றேன், மாப்பிள்ள இந்த பக்கத்துல இருக்கிற கடையில சூப்பரா இருக்கும்டா காஃபி, வா போலான்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு கிளம்பிட்டான். கிளம்புறவன் கிளம்பணும்ல, அவன் என்ன சொன்னான், டே வீட்டில் வந்துட்டேன், அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகணுண்டான்னு. நான் சொன்னேன் வேணாண்டான்னு, கேட்கல, தமிழர் பண்பாடுன்னா. சரி சொல்லுன்ட்டு அவங்களுக்கு போய் நான் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து, அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லணுமாம்மா, உன்னை ஒரு வாட்டியாவது அறிமுகப்படுத்துறேன்னு கூப்பிட்டு வந்து, இவங்க தான்ப்பா என் மனைவி, போயிட்டு வரேன்னு இவங்க தான்ப்பா என் மனைவின்னு. அவன் இப்படியே பார்த்தான், என் கூட காலேஜில் படித்த ஃப்ரெண்டு அவன் பார்த்தான். இவங்களா அவன் ஒய்ஃபு? ஆமா. இதுவா? ஆமா. அப்ப அது அப்படின்ட்டு போயிட்டான். இந்த அது எதுன்ட்டு இதுகிட்ட சொல்றதுக்கு வந்தவே நேவிலே கடல்லே இருந்திருக்கலாம். இந்த அது எதுன்ட்டு இதுகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. அதாவது வள்ளுவர் வகுத்தாரு, சார் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன வகையான உறவு இருக்கணும்பான்னாங்க. இது ஆண்டான் அடிமை உறவா? நான் எஜமானப்பா, நான் சொல்றேன் நீ செய். ஆண்டான் அடிமை உறவா? இல்ல, வீட்டில் மகிழ்ச்சி வராது. ஆசிரியர் மாணவர் உறவா? சில கணவன்மார்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த சுவிட்சை அமத்து, இபி பில்ல கட்டு, இதை இப்படிதான். ஆசிரியர் மாணவன் உறவா? இல்ல. எஜமானன் தொழிலாளி உறவா? கிடையாது. அப்ப இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில எந்த வகையான உறவு இருந்தா வீட்டில் மகிழ்ச்சியா இருக்கும்னா, வள்ளுவர் வகுத்தாருங்க, உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புன்னாருங்க. ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். மடந்தைனா பெண், மடந்தையோடு எம்மிடை நட்பு. இந்த நட்பு இருந்தாக்க, இந்த தோழமை இருந்தா தாங்க வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும். அது ஏன் சார் நட்புன்னாங்க? ஒரு கல்யாணம் நடக்குது, நம்ம தங்கச்சி கல்யாணம்னு வச்சுப்போமே, திடீர்னு ஒரு விஐபி வந்துடுறாரு சாப்பிட்ற இடத்துல. நம்ம அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க, போய் எந்திரிங்கன்னு சொல்ல முடியுமா? பொண்ணு அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க, எந்திரிங்கன்னு சொல்ல முடியுமா? மாப்பிள்ளையே உட்காந்துருக்காரு, நம்ம தங்கச்சி உட்காந்துருக்கா, போய் எந்திரிமான்னு சொல்ல முடியுமா? முடியாது, யாரையுமே சொல்ல முடியாது. ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான், சொல்லுவோமா? நண்பா எந்திரிச்சுக்கடா, ஒரு விஐபி வந்துட்டாரா, நானும் நீ அடுத்த பந்தியில் உட்காந்து சாப்பிடலாம்டா சொல்லுவோமா? ஏன்? ஏன்னா அங்கே ஈகோவே கிடையாதுங்க, எதிர்பார்ப்பே கிடையாதுங்க. எங்கு அகந்தையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறதோ அங்குதான் நட்பு துளிரும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் அந்த எதிர்பார்ப்பும் அந்த அகந்தையும் இல்லாத நேரத்தில் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எவ்வளவோ படிச்சிட்டோன்றதெல்லாம் இல்லை பதவியில் இருக்கோன்றதெல்லாம் வீட்டில் செல்லவே செல்லாது. இன்னைக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரு சார். இப்போ நம்ம படித்தோம் என்ன பண்ணணும், திருக்குறள்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் படித்து என்ன பண்ணணும், புக்கை மூடிட்டு வச்சிடணும். கரெக்டா? இந்த திருக்குறளில் ஒரு கதை வரும், வாசுகி அம்மா கிணத்துல நீர் அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. வள்ளுவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், அப்படி உட்காந்து இருந்தவர் என்ன பண்றாரு, வாசுகி அப்படின்னாரு. வாசுகி அம்மா பறந்து வந்தாங்க. வாலி இந்த கதையை படிச்சோமா, படிச்சுட்டு நான் என்ன பண்ணிருக்கணும், பேசாமல் இருந்திருக்கணும். நான் என்ன பண்ணேன், வீட்டுக்காரி வாசல் தெளிச்சிட்டு இருந்தா, நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு ஜானகி அப்படின்னு என் வீட்டுக்காரி அங்கேயே இருந்தா, வாலி பறந்து வந்துச்சு. இனிமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அப்ப வீட்டுக்கு போகும்போது இல்லறத்தில் எப்பொழுது மகிழ்ச்சின்னாங்க. இல்லறத்தில் எப்ப மகிழ்ச்சினா, நமக்கான அடையாளங்களை துறந்து விட்டு மனைவிக்கு கணவனாகும், கணவனுக்கு மனைவியாகும், குழந்தைகளுக்கு தந்தையாகும். ராவணனுக்கு எப்படி 10 முகங்கள் இருந்ததோ அப்படி வீட்டிற்கு போகும்போது நம்முடைய அத்தனை முகங்களையும் கலட்டி வைத்து விட்டு ஒரு தந்தையாக ஒரு கணவனாக போகும்போது த ஃபேமிலி லைஃப் வெல்றோன்னு அர்த்தம், ஜெயிக்கிறோன்னு அர்த்தம். ஃபேமிலி லைஃப். மூணாவது என்ன பண்ணா, தொழில் ரீதியான வெற்றி. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பெரிய ஆண்டர்பிரனர்ஸ். சார் வரும்போதே சொன்னாங்க, அத்தனை பேருமே தொழிலில் வெற்றி பெற்றவங்க தான். இப்போ வள்ளுவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சாமி சம்பாதிக்கிறது எப்படின்னாங்க. சம்பாதிக்கிறது எப்படி, எப்படி சம்பாதிக்கணும்னு வள்ளுவர் கற்றுக் கொடுத்தாரு. காசு சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது, அதில் சந்தோஷம் வரணும். கரெக்டா? காசில் ஒரு சந்தோஷம் வரணும். அப்போ அது எப்படிப்பா வரும்னு கேட்டாங்க. வள்ளுவர் சொன்னார், அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். என்ன பார்த்தோம்னா, திறமை என்னன்னு தெரிஞ்சு தீது இல்லாம வரணும். திருடுறது கூட ஒரு திறமை தான். கரெக்டா? அதுக்காக திருட்டில் பொருள் வந்துடக்கூடாது. திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் தான் அறத்தையும் இன்பத்தையும் தருமா. இன்னைக்கு நல்லவன்ற பேரையே மாத்திட்டாங்களே சார். சார் ரொம்ப நல்லவருங்க, காசு வாங்கிட்டா வேலையை சரியா செஞ்சிடறாருன்றான். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நான் இந்த ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்காக போனேன் சார். அவன் கேட்டாங்க, பிசி போடணுமா எம்பிசி போடணுமான்னு கேட்டான். நான் சொன்னேன், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன். 500 ரூபா தான் வித்தியாசம்னா. 500 ரூபா தான் வித்தியாசம்னா.
இப்போ வள்ளுவர் என்னப்பா கற்றுக் கொடுத்தாருன்னா, அறமீனும் இன்பம் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். சரி சாமி, இந்த சம்பாதிச்சிட்டேன் பணத்தை, சம்பாதிச்சிட்டோம், இந்த சம்பாதிச்ச பணத்தை இதுதான் என்னுடைய அடையாளமா, நான் சம்பாதித்த இந்த பணம் தான் என்னுடைய அடையாளமான்னு கேட்டாங்க. அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, பொருள் அல்லவரை பொருள் என்று செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்னு. நம்ம சம்பாதிக்கிறோம்ல ஒரு பணம், அந்த சம்பாதித்த பணம் மட்டுமே நம்மளோட வாழ்க்கையினுடைய அடையாளம் கிடையாது. ரத்தன் டாட்டா அவர் சொன்னாரு, நான் எவ்வளவோ சம்பாதிச்சேன், ஆனா என் மனசுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருந்துட்டே இருந்துச்சு, ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்துட்டே இருந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, புதுசா ஏதாவது தொழில் தொடங்க சொன்னாங்க, பண்ணேன். டூர் போக சொன்னாங்க, போனேன். என்ன பண்ணாலும் அந்த எம்டி ஸ்பேஸ் போகவே இல்லை. என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா, பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்கே மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு வீல் சேர் கொடுக்க முடியுமான்னு கேட்டார். நான் அதனால என்னப்பா நம்ம ட்ரஸ்ட்லேருந்து கொடுத்துடலான்னு சொன்னேன். நீங்களே வந்து கொடுக்கணும்னாரு. நான் ஒரு 40-50 வீல் சேர் செஞ்சு அதை கொண்டு போய் அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கலான்னு போனேன். அந்த குழந்தைகள்லாம் அங்கேயே இருக்கிற குழந்தைகள் தான். ஆனால் அந்த வீல் சேர் கிடச்ச உடனே அத்தனை குழந்தைகளும் பட்டாம்பூச்சிகளாக பிறந்தாங்க. இங்கேயும் அங்கேயும் பட்டாம்பூச்சியாக பிறந்தாங்க. அதில் ஒரு குழந்தை வந்து என் பேண்ட்டை பிடிச்சி இழுத்தா. என்னடான்னு, அங்கிள் என் முகத்தை கொஞ்சம் நேரம் பாருங்களேன், என் முகத்தை கொஞ்சம் நேரம் பாருங்களேன். எதுக்கு? ஒரு 5 மினிட்ஸ் என் முகத்தை பாருங்களேன். நானும் பார்த்தேன். எதுக்காகன்னு கேட்டேன். அப்போ அந்த குழந்தை சொன்னா, அங்கிள் நாளைக்கு நீங்களும் சொர்க்கத்துக்கு வருவீங்க, நானும் சொர்க்கத்துக்கு வருவேன், அப்போ உங்க முகத்தை நான் மறந்துடக்கூடாதுல்ல அங்கிள், அதுக்காக என்னை ஒரு 5 நிமிஷம் பாருங்க அங்கிள். இன்றைக்கு ரத்தன் டாட்டா அவர்களை பார்த்து கொண்டிருப்பார். பொருள் அல்லவரை பொருள் என்று செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். வெறும் பணத்தை சம்பாதிச்சதால மட்டும் நம்ம தொழில் ரீதியான வாழ்க்கையில வெற்றி பெறல. அப்ப சாமி, இந்த சம்பாதிச்ச பணத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு கேட்டாங்க. எங்க கொண்டு போய் வைக்கிறது? வள்ளுவர் தான் சொன்னாரு, என் சாமி நம்ம இடம் வாங்கி போடட்டான்னு கேட்டாங்க. சம்பாதிச்சிட்டேன், இடம் வாங்கி போடட்டுமா? இடம் உன் பையனுக்கு தாண்டா போகும். பேங்க்ல போடட்டுமா? பேங்கே திவாலா போகுது. கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுல ஓடி போயிடறானுங்க பேங்க். அப்ப எங்க சாமி போடுறது? நான் சம்பாதிச்ச பணத்தை எங்க போடுறது? வள்ளுவர் தான் கத்து கொடுத்தாரு எளிய ஃபார்முலா. சம்பாதிச்ச பணத்தை பசிச்சவனுடைய வயிற்றுல கொண்டு போய் வச்சிருப்பான்னு. அற்றார் அழிபசி தீர்த்தார் அஃதொருவருக்கு பெற்றார் பொருள் வைப்புளி. சம்பாதிச்ச பணத்தை பசிச்சவனுடைய வயிற்றுல கொண்டு போய் வச்சிரு. சார், இங்க கோயம்புத்தூர்லங்க கமலாமான்னு, கமலாத்தாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1 ரூபாய் இட்லி. சமீபத்தில் ஒரு ரோட்டரி கிளப்போடைய நிகழ்வு கோயம்புத்தூருக்கு நான் வந்திருந்தப்ப அம்மாவும் வந்திருந்தாங்க. அவங்களும் கெஸ்ட்டு, நானும் கெஸ்ட். அங்கே வந்திருந்தப்ப நான் அம்மாவை வணங்கிட்டு அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க சொன்னாங்க, நானே சட்னி அரைப்பேன்ப்பா, நானே எல்லாம் பண்ணுவேன், 1 ரூபாய்க்கு எப்படி பாட்டி இட்லி கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். அந்த பாட்டி சொன்னாங்க, அதை கூட கொடுக்காம பாதி பேர் போயிடுவாங்கன்னாங்க. சாப்பிட்டுட்டு அதை கூட கொடுக்காம போயிடுவாங்க. அப்போ என்ன பாட்டி பண்ணுவீங்கன்னு அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க, கொடுத்தா லாப கணக்கில் எழுதிப்பேன், கொடுக்காட்டி புண்ணிய கணக்கில் எழுதிப்பேன் நாங்க. இதான் சார் வெற்றி, இதான் சார் செம்மையா வாழ்றது, இதுதான் சார் வாழ்க்கை. இப்படியான்ற மனிதர்களினுடைய மனதால் மட்டும்தான் இங்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. ராமேஸ்வரத்துல நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போனப்ப ஒரு இஸ்லாமிய நண்பர் கடையை திறந்து வச்சிருந்தார். 3 மணிக்கு, விடிய காலை 3 மணிக்கு. நான் போய் கேட்கிறேன், 3 மணிக்கு யாருங்க வந்து வாங்க போறாங்க? இஸ்லாமிய நண்பர் அவர். 3 மணிக்கு யார் வந்து ட்ரெஸ் வாங்க போறாங்க? அவர் சொன்னாரு, இல்ல ட்ரெஸ் வாங்குறதுக்காக இதை வைக்கல, இந்த தர்ப்பணம் பண்றதுக்காக சில பேர் வராங்க, ரிச்சுவல்ஸ் பண்றதுக்காக நிறைய பேர் வராங்க, அவங்க ஊர்ல இருந்து வேஷ்டி துண்டை மறந்துடுறாங்க, இல்ல இந்த துண்டு துணிகளை மறந்துடுறாங்க, அதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா 3 மணிக்கு இதை திறந்து வச்சிருப்பேன், ரிச்சுவல்ஸ்க்கு உதவும்லப்பா, நம்ம பண்ணக்கூடிய தொழில் வெறும் தொழிலாக மட்டும் இருந்து விடக்கூடாது, அது சேவையாக இருக்க வேண்டும்னு ஒரு இஸ்லாமிய நண்பர் அங்க நம்ம கத்து கொடுத்துட்டு போனார். டைம் இருக்கா? இருக்கா? சிறப்பு. அது அந்த அளவுக்கு தான் இருக்கா நேரம், அதனால அதை வச்சிருக்காரு அங்க. சிறப்பு. அதனால ஒரு 2-3 விஷயம் கடைசியா என்ன பண்ணா, சொசைட்டி லைஃப் 2 விஷயத்து 3 விஷயத்துல முடிச்சுட்டு போயிடுறேங்க. சமூக ரீதியான வாழ்க்கை ஜெயிக்கிறோம்னா சமூக ரீதியான ஒரு வாழ்க்கை, எப்படிப்பா அந்த சமூக ரீதியான வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னாங்க. சார், இங்கே கோயம்புத்தூர்ல அருணாச்சல முருகானந்தம்னு இருந்தார் தெரியுமா? there is a difference between celebrity and popularity. பிரபலமா இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிச்சவங்களா அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல சமூக வலைதளங்கள்ல ஒருத்தர் லெட்டர் எடுத்து கெட்ட வார்த்தையிலேயே பேசுறாரு, அவரை நம்ம பாராட்டிட்டு இருக்கோம். வாட்டர் மலனை தின்னுக்கிட்டு ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, கோமாளித்தனம் பண்றாரு. கோமாளித்தனங்கள் பண்றவங்களாம் நம்ம தலையில தூக்கி வச்சு அவங்கள செலிபிரிட்டின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அது கிடையாதுங்க. there is a difference between celebrity and popularity. பாப்புலாரிட்டினா பிரபலமாகுதல், செலிபிரிட்டின்னு என்ன தெரியுமா? கொண்டாடத்தக்கவர்கள். கொண்டாடத்தக்கவர்கள். இந்த கோயம்புத்தூர்ல அருணாச்சல முருகானந்தம்னு இருந்தார். 1 ரூபாய்க்கு ஒரு சானிட்டரி நாப்கின் கொடுக்க முடியும்னு தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சார். தன்னுடைய 8ஆம் கிளாஸ் படிச்சவர், அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு போறாங்க,
அம்மா அவரை சூனியக்காரன் ஒதுக்குறாங்க, தங்கச்சி வீட்டுல அடிக்கிறாங்க, ஊர்ல பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. அத்தனையும் மீறி அவருக்கு ஸ்டேஃப்ரீல இருந்து பெரிய கம்பெனிலாம் அவருடைய மெஷினுக்கு மட்டும் அத்தனை கோடி டேர்ன் ஓவர் கொடுக்குறேன்னாங்க, அந்த காப்பிரைட்ஸ் கொடுக்குறேன்னாங்க. எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு என்னுடைய இந்திய நாட்டு பெண்கள் சுகாதாரமாக இருக்க வேண்டும், என்னுடைய சகோதரிகளுக்காகத்தான் என்னுடைய கண்டுபிடிப்புன்னு ₹1 ஒரு சானிட்டரி நாப்கின் கொடுத்து பத்மபூஷன் விருது பெற்றாரு அருணாச்சலம் முருகானந்தம். செமையா வாழ்ந்தவர். பாலம் கல்யாண சுந்தரம் ஐயான்னு இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலம்னு ஒரு அமைப்பு வச்சு தன்னுடைய வாழ்க்கையில சம்பாதிச்ச அத்தனையும் அத்தனை ஏழை குழந்தைகளுக்காக கொடுத்தாரு. சூப்பர் ஸ்டார் அவர்கள், நான் உங்களை அப்பாவா தத்தெடுத்துக்கிறேன்னாங்க. இவர் சொன்னார், என்னை யாரும் தத்தெடுத்துக்க வேணாம், அதுக்கு பதிலாக ஒரு 10 குழந்தைகளை தத்தெடுத்துக்கங்கப்பான்னாரு. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்து ₹5 கோடி பரிசு வந்துச்சு. அதையும் அவர் அத்தனை பேருக்கும் அந்த 5 கோடியுமே ஏழை மக்களுக்காக கொடுத்துட்டு போனார். இப்போ வாழ்க்கையில் எதுங்க வெற்றினா? பணமா, புகழா, பேரா? சொன்னாரு, கோயம்புத்தூர்ல 4 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கேன், சேலத்துல 2 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கேன், மெட்ராஸ்ல 5 கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டிருக்கேன். இந்த இடம் சொல்லுச்சு, இவங்க தாத்தாவுடைய அப்பாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவங்க அப்பாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவனையே நான் தான் வாங்கி போட போறேன், இவன் என்னைய வாங்கி போட்டான். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறதுன்னாங்க. ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேங்க. ஒரு புதுக்கவிஞர் எழுதினாரு, தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது, தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது, ஊரே கூடி துக்கம் கேட்டது. ஒரு நாள் தாசில்தாரே இறந்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. இதுதான் மனித வாழ்க்கை. இந்த உலக லிட்ரேச்சர்லயே இப்படி ஒரு பாட்டு கிடையாதுங்க. ஒரு மனித வாழ்க்கை, இங்க ஜெயிக்கிறோம் செமையா வாழ்றோன்ற இந்த டேக் லைனுக்காகவே இந்த பாட்டை எடுத்துட்டு வந்தேன். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுப்பான்னு எந்த லிட்ரேச்சர்ல, தமிழ்ல மட்டும்தான் இப்படி ஒரு பாட்டு இருக்கு. பட்டினத்தாரினுடைய பாட்டு, உடற்கூற்று வண்ணம்னு. இவ்வளவு நேரம் பேச்ச கேட்கலன்னா கூட இந்த ஒரு பாட்டை கேட்டீங்கன்னா போதும். உடற்கூற்று வண்ணம், ஒரு மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு எழுதியிருப்பார். ஒரு மட மாதும் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊறு ஸ்ரோனிதம் மீது கலந்து பனியிலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் இதுவென்றாகி, உயிர் தோன்றும் போது தாமரை முட்டு மாதிரி தோன்றுமா, பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமும் ஆகி உயிர் வளர் மாதம் 9 நிறைந்த மடந்தை உதர மகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரணை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு. தாய்ப்பால் குடிச்சோடனே ஓரறிவு ஈரறிவு வாங்கிருமா. மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகிய வளர்ந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து வாயிறு போ என நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆட, டவுசர் நிக்காதான், உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடு கூடி நடந்து 5 வயதாகி விளையாடியே. 5 வயசு ஆயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுவான்? ஸ்கூல்ல சேர்ப்போம்ல, உயர்தரு ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரை கண்டு வளர்பிற என்றே பலரும் விளம்ப வாழ் 16 பிரயாயம் வந்து 16 வயசு ஆயிடுச்சான். இந்த 16 வயசு ஆச்சா என்னப்பா பண்ணுவாங்கன்னா, மயிர்முடி கோதி ஸ்டைல் படிப்பானா, மயிர்முடி கோதி 60 நீல வண்டமர் தந்தொடை கொண்ட புனைந்து மணிப்பெண் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விழிவிழி கொண்டு சுரிய எறிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு, பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவானா, மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது புறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி, காசை கொண்டு போய் கொடுத்துருவானா, தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முதுபொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து மதன வதன சொரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து இரு கண்கள் 2 வயது முதிர்ந்து செவிதிமிர் வந்து வாயறியாது விடாது மொழிந்து கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச. இவர் எவ்வளவு பெரிய கலெக்டர் தெரியுமாப்பா, இவர் எவ்வளவு பெரிய தாசில்தார் தெரியுமாப்பா, இவர் எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் தெரியுமாப்பா, இவர் எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன். கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச கலகலவென்று மலசலம் வந்து கால்வெளி மேல்வெளி சேர நடந்து தெளிவு மின்றி உரைதிடு மாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று தினமும் அழிந்து தினமும் அலைந்து தேரினல் ஆதரவு எதுவென நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி என்று கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கையால் மொழிந்து தண்ணி கொண்டு வா
காப்பி கொண்டு வா, பேச முடியாது. கடன்முறை பேசும் எனவுரை நாவும் தங்கி விழுந்து கையால் முழிந்து கடைவாய் கஞ்சி ஒளியிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே ஹார்ட் அட்டாக் வந்துருமா. இந்த ஹார்ட் அட்டாக் வந்தா யாருப்பா வருவான்னு கேட்டாங்க. உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகும் இரண்ட வடிவம் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகுடு வீசி உயிர் கொடு போக மைந்தர் வந்து குனிந்து நொந்து மடியிலிருந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் என்று பழையனர் காணும் என்பர் அறிகிலார். பஞ்சு பறந்தது என்பர் பந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர் பனித்துகில் துஞ்சக களபம் அணிந்து பாவமே செய்து நாரும் இந்த உடலை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தணிந்து நாணங்கள் உருகி எலும்புகள் கருகி ஒரு பிடி நீரும் இல்லாத உடலை நம்பும் அடியேனை இனி வாழ்த்துமேன்னு பட்டினத்தாரு. நம்பும் அடியேனை இனி வாழ்த்துமேன். ஒரு துளி நீரில் தொடங்கி ஒரு பிடி நீரில் முடியக்கூடியதுதான் இந்த மனித வாழ்க்கை. இதுல ஜெயிக்கிறோம், செம்மையா வாழ்றோம்னா எதிரா ஜெயிப்புன்னா தனி மனிதனை திருத்தி கொண்டு அழகான குடும்பத்தோடு வாழ்வை நடத்தி இந்த தொழில் ரீதியான வெற்றி பெற்று இந்த 3 அடையாளங்களுடன் இந்த சமூகத்தை யாரால் வளர்க்க முடியுமோ அவர்கள் ஜெயித்தவர்கள், செம்மையாக வாழ்ந்தவர்கள். இதை நான் சொல்லல, வள்ளுவர் சொல்லிட்டு போறாரு. உடம்புக்கெல்லாம் சம்பாதிச்சிடுறீங்க, உயிருக்கு என்ன தெரியுமா சம்பாத்தியம்? ஈதல் இசைப்பட வாழ்தல், இவை தவிர ஊதியம் இல்லை உயிர்க்குன்னர். உங்கள் உயிர் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த 4 ரீதியான வாழ்க்கையும் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றியை இந்த ஆக்ஷன் டேக்கன் கம்யூனிட்டி உங்களுக்கு நல்கட்டும். இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இறைவனுடைய அருளும் இந்த உங்களுடைய தன்னம்பிக்கையின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியும் அமையட்டும். உங்களில் ஒருவர் இதே போல உங்களுடைய வெற்றி கதைகளை சொல்ல வேண்டும். அதை நாங்கள் பார்வையாளராக அமர்ந்து கேட்க வேண்டும் என்ற நல்ல தருணத்தை இறைவன் வழங்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன்.